வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் சோலாபுரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி நம்ம ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். இது எப்படி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு மைதா மாவு 1/2 kg எடுத்திருக்கேன், சுகர் 2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, தயிர், ரவை 50 கிராம் 1/2 கிலோவுக்கு, உப்பு தேவையான அளவு, தண்ணி மாவு பிசையறதுக்கு. இதுக்கு மைதா மாவு தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வேணும்னா இதே ஃபார்முலாவில் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மைதா மாவில் தான் செஞ்சுருக்கேன். 1/2 kg மைதா மாவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கோங்க. இது ஏன் சுகர் சேர்க்குறோன்னா அது நல்லா ஒரு கலர் கொடுக்கறதுக்காக. 1/2 கிலோவுக்கு 50 கிராம் ரவை சேர்த்துருக்கேன். இது கூட நல்ல கட்டி தயிராக ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புளிக்காத நல்ல கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே நம்ம கையால் கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்குவோம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். இதில் ரவாலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உப்பிட்டு வரும். உப்பிட்டு வந்தாலும் சீக்கிரம் அமுங்காது. சோலாபூரினாலே சன்னா மசாலா தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சன்னா மசாலா போட்டிருக்கேன், அதை போய் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூட பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பேக்கிங் பவுடர் போட்டோடனே எப்படி மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு அப்படின்ட்டு. இது இன்னும் நம்மளுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நான் இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு மூடி வைக்க போகிறேன். ஒரு 1 hour இது ஊறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைபுங்கிற ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும். அதேமாதிரி என்னோடய ஹோம் பேஜை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நல்லா நம்ம மாவை பிசைஞ்சிட்டு நான் இப்போ சப்பாத்தி கல்லில் தான் ஃபஸ்ட்டு திரட்டி காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட பூரி கட்டை இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் செய்யலாம், அதுலேயும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். 2லேயுமே நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை எனக்கு கொடுங்க. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால சப்பாத்தி கல்லையும் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் இது மாதிரி திரட்டிக்கோங்க. நம்ம மாவு போட்டு திரட்டினோன்னா எண்ணெயிலெல்லாம் கொட்டி எண்ணெய் பூரா வேஸ்ட் ஆகிடும். சப்பாத்தி கல்லில் தேய்ச்சா தான் நல்ல பெரிய பூரியாக வரும். ஹோட்டலில் எல்லாம் நம்மளுக்கு சோலாபூரி நல்ல பெரிய பூரியாக தான் கொடுப்பாங்க. நான் அதனால தான் இதுலேயும் திரட்டினேன். மோஸ்ட்லி பூரி அந்த இரும்புக்கல் மாதிரி இருக்கும், நம்ம மாவை உருட்டி நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும், அதுலேயும் நான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா உப்பிட்டு வருது. இந்த மாதிரி கலர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சுகர் அதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி பூரியை போட்டு நம்ம எண்ணெயை மூண்டு ஊற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா உப்பிட்டு வரும். அதே மாதிரி எண்ணெய் நல்லா ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கள் சின்ன பாப்பா பெரும்பாலும் ஹோட்டலுக்கு போனால் சோலாபூரி தான் கேட்பாங்க. அதான் நான் அதை எப்படி வீட்டிலே போடுறதுன்னு கற்றுக்கிட்டு இப்போ அடிக்கடி போட்டு கொடுக்குறேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது தாங்க அந்த அயன் கல்லில் இருக்கிற பூரி மேக்கரு. இதில் மாவை உருண்டையாக உருட்டிட்டு நம்ம அமுக்கி எடுத்தோன்னா நல்லா உப்பிட்டு வரும். நான் 2வது தடவை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு டைம் நம்மளுக்கு மைதா மாவுங்கிறதுனால ரொம்ப பெருசாகாது. இந்த மாதிரி செகண்ட் டைம் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இது பெருசாக வரும். இப்போ இதை நம்ம அப்படியே ஆயிலில் பொரிச்சிடலாம்.
இதில் போடுறது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதில் போடுறது நம்மளுக்கு நல்லா நம்ம கையால் ப்ரெஸ் கொடுத்து தேய்க்கிறதுனால கொஞ்சம் தின்னாக இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோலாபூரி சூப்பராக ரெடி ஆகிட்டு. சன்னா மசாலாவோட லிங்க்கை நான் ஐகார்டுலேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் கொடுங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.